வருஷமும் December 3 வேர்ல்டு டிசபிலிட்டி டே இல்லைன்னா அந்த 3ஆம் தேதி வர்ற வாரத்தில் ஏதோ ஒரு நாள் சங்கீத கலாநிதி டெசிக்னேட் அந்த வருஷத்தில் யார், அதுதான் சங்கீத உலகத்தில் மிகப்பெரிய அவார்டு. ஸோ அதை வாங்கினவங்கள வச்சு மற்ற டிசேபிள்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு, ஸோ அவங்களுக்கு அவார்டையும் கொடுத்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் அதை பார்க்க வச்சு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேரலல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை கிட்டத்தட்ட 20 வருஷமா நடத்திக்கிட்டு வரோம். ஸோ இதுதான் இதனுடைய சாராம்சம். எங்களுடைய டெக்னாலஜி சென்டர் வச்சு அவங்களும் வந்து இந்த பயனை அடையட்டும், மற்ற டிசேபிள்டு ஆர்டிஸ்டோ இல்லைன்னா டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸோ எங்களுடைய டெக்னாலஜி சென்டர் மூலயமா பல உயரங்களை அடையணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். ஸோ இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்தது 2005. 20 வருஷமா பேரலல் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு ஒரு பிளாட்ஃபார்ம், ஸ்பெஷலி ஏபிள்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அவங்களோட திறமைகளை உலகத்துக்கு வெளியில காமிக்கிறதுக்கு எங்களோட முயற்சி 20 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட் பத்தி ஒரு அவேர்னஸ், அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை நாங்க வெளிப்படுத்த முயற்சி பண்றோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் 2019ல இந்த பேரலல் மியூசிக் ஃபெஸ்டோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினேன். நான் வந்து ஒரு வீணா ஆர்டிஸ்ட், வீணை மேதை திரு சிட்டிபாபு அவர்களோட ஸ்டூடெண்ட். நான் வந்து விஷுவல் சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த வீணையை நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டப்புறம் வீணையை எடுத்துட்டு வாசிச்சு அதில் வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன். இப்போ நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் இந்த ஏஜில் நான் ஐம் டூயிங் மை பிஹெச்டி. அதில் டாபிக் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளி இசைக்கலைஞர்கள் சந்திக்கும் சவால்களும் சாதனைகளுங்கிற பற்றி பண்ணுறேன். ஸோ என்னோட வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி டிசபிலிட்டினால ஏற்பட்ட அனுபவங்களை அதை நான் டிசபிலிட்டியாக சொல்ல மாட்டேன், பட் இது நிறைய சவால்கள் இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் ஃபேமிலி அண்ட் சமுதாயம், குடும்பம் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ நான் கேட்குறது வந்து எங்களுக்கு வேணுங்கிறது வந்து இன்க்ளூசிவிட்டி, ஒரு உள்ளடக்கிய அது எல்லாரையும் போல சம வாய்ப்புகள் மேடை கலைஞர்களாக எங்களுக்கு கிடைக்கணும். அது மாதிரி கிடைச்சுதான் இந்த மாதிரி சாதனைகள்லாம் பண்ணி வாங்கியிருக்கோம். பட் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா கலாச்சார நிறுவனங்கள் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புலையும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் எல்லா இதுலேருந்து இசைக்கலைஞர்களுக்கு கிடைக்கணும். அதில் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரமண்டல் சவுத் இந்த மாதிரி எங்களுக்காக ஒரு விழா நடத்தி 20 வருஷமா இதை செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்னை போல இருக்கிற எத்தனையோ பேரை வந்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு மறக்க முடியாத தருணங்களை கொடுத்ததுக்கு ஐ தேங்க் த ரோட்டரி கிளப் ஆஃப் காரமண்டல் சவுத் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இது இசைக்கலையை வந்து தொழிலா எடுத்துக்கிறதுக்கும் அதுல அகாடமியால ஒர்க் பண்றதுக்கோ அல்லது மேடை நிகழ்ச்சிகள் நடத்துறதுலையோ எங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அதை வந்து இந்த ரோட்டரி கிளப் செய்யறதுல ரொம்ப தேங்க்ஸ். ரோட்டரி கிளப் மெட்ராஸ் கோரமண்டல் ஒரு சிறந்த ரோட்டரி கிளப்ல ஒன்று, ரொம்ப பழமையான கிளப். 1999ல ஒரு டாக்டர் ஒருத்தர் இது மாதிரி பார்வையற்றோர்கள் அவங்களுக்கு நம்ம கிளப் ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக என்ன பண்ணாரு, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வாலண்டியர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு பாடங்கள் எல்லாம் படிக்க சொல்லி கொடுத்தாரு.